உங்களுக்கு ரொம்பவே முடி கொட்டுதா? கண்டிப்பா இந்த ஜெல் வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. எவ்ளோ முடி கொட்டினாலும் அப்படியே ஒரு ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாரி ஸ்டாப் ஆயிருங்க. கண்டிப்பா அத ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து ஃப்ளாக்ஸ் சீட் இருக்கு இல்லையா? ஆலிவ் விதை. இத வந்து நீங்க எடுத்துக்கோங்க. நான் வந்து இதோட லிங்க் வந்து குடுத்துருக்கேன். நீங்க வேணுனா செக் பண்ணி ஆன்லைன்ல வாங்கிக்கோங்க. இல்லைன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ல, மளிகை கடையில எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். நீங்க வாங்கிக்கோங்க. இத வந்து அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா? அதுல வந்து நல்லா போட்டு கொதிக்க வைக்கணுங்க. நார்மலா நீங்க சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணும்போது அரிசி ஊற வைப்பீங்க இல்லையா? அந்த தண்ணி நல்லா கழிஞ்சு, அத வந்து இந்த ஆலிவ் விதைய ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு ஜெல் மாரி கிடைக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து ஒரு ஜெல் மாரி வரும். ஆலோவேரா ஜெல் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வருங்க. வேற எந்த ஒரு இதுலயுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க. இது 2 பொருளுமே போதும். இது நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. சூடா இருக்கும்போதே நீங்க ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஆறிடுச்சுன்னா அது வந்து ஜெல் மாரி ஃபார்ம் ஆயிரும். அதனால வடிகட்ட முடியாது. அதனால வந்து சூடா இருக்கும்போதே வந்து வடிகட்டி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. நீங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா இன்னுமே ஜெல் மாரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஜெல்லை எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கேல்ஃபில் வந்து நல்லா அப்ளை ஆகிற மாரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் தலைமுடி வரைக்குமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் முடி ஷைனிங்காக இருக்கும். நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கொண்டை போட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா அது ஊறி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஷாம்பு கூட யூஸ் பண்ணாமல் அப்படியே கூட வெறும் தலையில் வாஷ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வாரத்தில் ஒரு நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டே வரும்போது உங்களோட முடி வந்து எவ்வளோ கொட்டினாலும் சரிங்க, நல்லாவே வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாதிரி நல்லா ஸ்டாப் ஆயிருங்க. முடி நல்லா ஷைனிங்காகவும் நல்லா ஒரு க்ளோ கொடுக்கும். ஹெல்த்தியான முடி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு மாறிட்டே வரும். ஸோ முடி வந்து தாராளமாக கொட்டவே கொட்டாது. ட்ரை பண்ணி பாருங்கள்.